காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. ஆமா கண்ணம்மா, அங்க என்ன ஏதோ மாத்திரை ஏதோ வச்சிருந்தா? என்ன? இல்ல மாமா, அன்னைக்கு நான் வெண்பா கூட வெளியே போயிருந்தேன். அவங்க என் உடம்ப செக் பண்ணாங்க. இது அவளுக்கு தீராத வியாதி. யாரு வந்தாலும் எல்லா பாடி செக்கப்பையும் எடுக்க வைப்பா. ஆமா மாமா. எங்க அந்த மாத்திரையை கொடு பாப்போம். அது என்ன மாத்திரைன்னு கண்டுபிடிச்சா உனக்கு என்ன குறைன்னு தெரிஞ்சிரும். மாத்திரை எடுக்கணுமா? ஹலோ முருகேஷ், யா ஃபைல் தேடிட்டு தான் இருக்கேன். கிடைச்சோன்னு கூப்பிடுறேன். ஓகே பாய். எதுக்கு மாத்திரைன்னு ஏதோ சொன்னாலா? என்ன கண்ணுமா? ஐயோ, அந்த மாத்திரை எடு. ஏதாவது அனிமிக்கா இருக்குன்னு சொன்னாலா? ஆமா. சரி, அந்த மாத்திரையை கொடு. எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஹலோ. அப்பா ஃபைல் கிடைச்சிருச்சுப்பா. வேலை தான் இருக்கு. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஓகேப்பா. ஓகே சரி கண்ணுமா, அர்ஜென்ட்டா கிளம்பணும். நான் கிளம்புறேன். அது சாதாரண விட்டமின் மாத்திரையா தான் இருக்கும். சாப்பிடு. ஓகே பாய். பாரதி மாமாவுக்கு தெரியாம ஒரு மாத்திரை சாப்பிடலானா ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருச்சு. அகில், வெளியெல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல. என்ன பயம் வந்துருச்சா? குடிச்சிருந்தா நான் பெட்ல விழுந்து கிடக்கிறதும் இல்லைன்னா பெட்ஷீட் எடுத்துட்டு வெளியே போறதும் யூஸ்வலா நடக்கிறது தானே. இப்போ நடைமுறைய கொஞ்சம் மாத்தலான்னு தோணுது. அப்போ பயம் வந்துருச்சு. இல்ல அகில், குடிச்சா நீ எங்க மூர்க்கமா நடந்துக்குவியோன்னு தோணுச்சு. அதான் நான் விலகியே இருந்தேன். அம்மா மிரட்டினதுல இந்த வாழ்க்கை நிலைக்குமோன்னு உனக்கு பயம் வந்துருச்சுல? கண்ணம்மா நீ கன்சீவ் ஆயிடுவாங்களோன்ற பயம் உனக்கு இருக்கு. இல்ல அகில், இது ரெண்டுமே இல்ல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நம்ம சேர்ந்து ஒரே பெட்லயே படுத்துக்கலாம். தப்பா எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இப்படி ஒரு சர்டிபிகேட் நான் உன்கிட்ட தான் எதிர்பார்க்கல. சரி அகில், இந்த பெட்லயே படுத்துக்கோ. இதோ பாரு அஞ்சலி, நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன். அன்னைக்கு அம்மா கண்ணு காமிச்சாங்கல்ல, அன்னையில இருந்து தெளிவாயிட்டேன். இனிமே நீ இல்லாத வாழ்க்கைன்றது எனக்குள்ள பதிஞ்சு போச்சு. அதனால எனக்கு கட்டலும் ஒண்ணுதான், தரையும் ஒண்ணுதான். அகில், சொல்லு, இப்ப நீ என்ன சொன்னாலும் அது எனக்கு ரொம்ப காமெடியா தான் தெரியும். அம்மா 2 மாசம் பாப்போம் இல்ல ட்ரீட்மெண்ட் போவோம்னு சொன்னாங்கல்ல, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. அம்மா முடிவெடுத்தா அந்த முடிவை மீற தைரியம் இந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே இல்ல.
அதே மாதிரி தோத்துட்டோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், நீ சொன்னியே மூர்க்கம், அம்மா ரொம்ப மூர்க்கமா இருப்பாங்க. அவங்கள எதை கொண்டும் சமாதானப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு எங்க அம்மா பேசின பேச்சை வச்சு பார்க்கும்போது இந்த கேம்ல இருந்து நான் வெளியே போயிட்டேன். இதுக்கு மேல ஆட போற கேம் உனக்கும் எங்க அம்மாக்கும் நடக்க போறதுதான். அது எப்படி முடியும்னு என்னால உத்தரவாதம் தர முடியாதுமா. பட் ஒன் திங், என்னால உனக்கு ஒண்ணு மட்டும் செய்ய முடியும். நீ கடைசி வரைக்கும் நீ நிம்மதியா வாழ்றதுக்கான அடிப்படை உத்தரவாதத்தை என்னால கண்டிப்பா தர முடியும். அகில், ரொம்ப சிம்பிள். இன்னையில இருந்து உன் பெட்ல படுத்துக்கோன்னு சொல்றேன். நான் அனுமதிக்கிற வரைக்கும் நெருங்கி வராத நாகரிகம் உன்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றேன். ஆனா கடைசி வரைக்கும் இவன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னோட மன உறுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுக்கு மேல அம்மா கேட்டாங்கன்னா என்னால உண்மையதாம்மா சொல்ல முடியும். உண்மைய மட்டும்தான் சொல்லுவேன். நீ அவ கூட வாழ இல்லையான்னு அம்மா கேட்டாங்கன்னா அப்கோர்ஸ் ஆமான்னு தான் சொல்லுவேன். அதுக்கு இன்னொரு முறை எங்க அம்மா தலையில இப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ உன் கையில 2 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வா. நல்லா யோசி. பாய். இனிமேல் நான் அனுசரிச்சு போறதை தவிர வேற வழியே இல்லை. இவனை சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு 10% தான் சான்சஸ் இருக்கு நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குங்க. அதுவும் அழகான குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என் மகனோட குழந்தைங்கன்னா அது எனக்கு இன்னும் பிடிக்குங்க. அத்தைக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. கடைசி வரைக்கும் அத்தை என்ன ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு நாள் பாரதி மாமா வாழ்க்கையை தரிசாக்கி வைக்கிறது? நான் இல்லைன்னா பாரதி மாமா என்ன ஆவாரு? நான் இருக்கிற வரைக்கும் உங்களால வேற எதுவுமே யோசிக்க முடியாது மாமா. உங்க மனசு என்ன சுத்தி சுத்தி தான் வரும். நான் இல்லைன்னா அப்பதான் உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் உங்களை தனியா இருக்க விடுவாங்க? எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க மாமா. அப்புறம் நீங்க குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மாமா. ஆனா உங்களை விட்டு நான் எப்படி மாமா போவேன்? எங்க போனாலும் நீங்க தான் மாமா இருப்பீங்க. என் மனசே நீங்க தான் மாமா. உங்க அன்பை தாண்டி உலகத்துல வேற ஏதாவது இடம் இருக்கா? இந்த கண்ணீர் கூட உங்க முன்னாடி சிந்த முடியாது மாமா. இது தாங்க முடியாத அவஸ்தை. ஆனா ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாவே எடுப்பேன்.
என்ன கண்ணம்மா, நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்க? யாருமே வரலையா? என் கூட யாருப்பா வருவா? ஓ, உங்க மருமகனை எதிர்பார்த்தீங்களா? இல்லம்மா, கார்ல வந்திருப்பேன்னு நினைச்சேன். அப்பா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நம்ம தகுதிக்கு கார் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் பாரதி மாமா கிட்ட இருக்கிற காரு ரொம்ப அதிகம். அதுக்கு இல்லம்மா, என் பொண்ணு கார்ல வந்து இறங்குனா எனக்கு கொஞ்சம் பகுமானமா பந்தாவா இருக்கும்ல. இதெல்லாம் ஒரு அற்ப சந்தோஷம் தானம்மா. அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்பாவை பார்க்க போறேன்னு சொன்னா ஏதாவது பேசுவாங்க, இல்லனா முதுகுக்கு பின்னாடி ஏசுவாங்க. அறிவு மட்டும் எங்க போறேன்னு கேட்டா நான் என் சாமிய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். கண்ணம்மா, அறிவுகிட்ட ஏமா பொய் சொல்லிட்டு வந்த? பொய் சொல்லலப்பா, என் சாமிய பார்க்க போறேன்னு உண்மையதான் சொன்னேன். நீங்க தானே என் சாமி. இப்ப எதுக்குமா திடீர்னு கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா. ஒரு கடைக்கு போயிருந்தேன். அது செக்கு எண்ணெய் கடை. அங்க சுட சுட கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். இது என்னடா அதிசயமா இருக்கு, அதுக்கு இவ்வளவு பெரிய பையா? முதல்ல திறந்து பாருங்கப்பா. ம், இது என்னம்மா இது? அச்சு முறுக்கு, தட்டை முறுக்கு, தேன் மிட்டாயி, கடலை மிட்டாயி, எள்ளு மிட்டாயி, என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்லப்பா? ஆமாம்மா ஆமாம்மா. இத புடி. அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வருவீங்க. சித்தி எனக்கு பேருக்கு ஒன்னே ஒன்னு கொடுத்துட்டு மத்தது எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருவாங்க. அப்ப நீங்க என்ன தனியா வெளியே கூட்டிட்டு போய் இன்னொரு பாக்கெட் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி தருவீங்க. அதை நம்ம வீட்டுக்கு திரும்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறதுனால நம்ம பேசிக்கிட்டே நடந்து போவோம். அந்த ஞாபகத்துல தாம்மா நான் முட்டாயாவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன். அந்த ஞாபகம் தான்ப்பா இந்த மிட்டாயெல்லாம் வாங்கும்போது வந்தது. ஆமா, நீ நல்லா இருக்கல்லம்மா? எனக்கு என்னப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். என்ன, ஒருவேளை மாப்பிள்ளை ஏதாவது சொல்லியிருப்பாரோ? கண்ணம்மா, என்ன எதுவும் பேசாம நிக்கிற? மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா, பாரதி மாமா என் மனசு வலிக்கிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாரு. உங்க ஞாபகம் வந்துச்சுப்பா. நீங்களும் வர முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க. உங்களை தேடி நானும் வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதே நிலைமைதாம்மா எனக்கும். உன்னை கூட்டிட்டு போய் 2 நாளைக்கு என் கூடயே வச்சிருந்து என் கையால சமைச்சு போட்டு உன்னை சாப்பிட வைக்கணும்னு ஆசை. ஆனா வீட்டுல தான் செம்பு சனி வம்பு சனி இருக்கே, என்னால எப்படி உன்னை கூட்டிட்டு போக முடியும்? எனக்கும் அதேதான்ப்பா நிலைமை. நல்ல வேளை நீ ஏன் கூப்பிட்டுட்ட, இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கியேம்மா. நீ பேசுனது, நான் தேன் மிட்டாய் சாப்பிட்டது, எல்லாமே என் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துது. எனக்கும் தான்ப்பா. தெரியலப்பா, ஒருவேளை இது கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம். ஏன்பா, நம்ம சந்திக்கிறதே குறைஞ்சு போச்சுல? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா, எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. சொல்லுடா, என்னது? உங்க வண்டியில என்ன ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறீங்களா? அதுக்கு என்ன, இப்போ வா வா வா. என்னக்கா தெரியலையேம்மா. ஏ கண்ணம்மா, கண்ணம்மா, என்ன அம்மா இப்படி மல்லு கட்டி இந்த வேலையெல்லாம் செய்யணுமாம்மா? நான் பாத்துக்க மாட்டேனா?
இன்னைக்கு அவ நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கா. ம், என்ன முறைக்கிற? இவ்ளோ வெங்காயம் எதுக்கு? மா நான் இருக்கேன்லம்மா, நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? நான் பாத்துக்கிறேம்மா. இன்னைக்கு நீங்க என்னோட கெஸ்ட், அதனால இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. சரி கண்ணம்மா, அந்த வெங்காயம் வெட்டுறது மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அது எப்படி சேஃபா வெட்டணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படிம்மா? என்னக்கா, அந்த டெக்னிக் எப்படின்னு தெரியல. தெரியலையேம்மா. ஹெல்மெட் போட்டு வெங்காயம் வெட்டலான்னு பார்த்தேன். என்ன கண்ணம்மா, ஜோக் சொன்னா கூட சிரிக்க மாட்ற? ஆஹா கண்ணம்மா, இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்? மட்டன் சுக்கா, ம். ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் எறா தொக்கு, ஆ, ஆ, நண்டு சூப்பு, மூளை வறுவல், முருங்கக்காய் சாம்பார், அப்புறம் மஷ்ரூம் கருவாடு, நாட்டுக்கோழி பெரட்டல், ஏய், அப்புறம் இரு கண்ணம்மா. இதெல்லாம் மியூசியம்ல டிஸ்ப்ளேக்கு வைக்கிறதுக்கா இல்ல நம்ம எல்லாரும் சாப்பிடுறதுக்கா? சாப்பிட்றதுக்கு தான் மாமா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரே நாள்ல சமைக்கணும்னு நினைச்சேன். அதான் மாமா. சும்மா கலக்கற கண்ணம்மா. இத்தனை விதவிதமான ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம டேஸ்டும் சும்மா பிச்சு கிளப்பும் போல இருக்க. எனக்கு என்னவோ இத்தனை ஐட்டம்ஸ் சாப்பிடுறதுக்கு வயிற இரவல் வாங்கணும்னு நினைக்கிறேன். ம்? சரி, அது இருக்கட்டும். ஒரே நாள்ல எதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற? நாளைக்கே உலகம் அழிஞ்சிட போகுதா என்ன? மொத்தமா தின்னு தீக்கிறதுக்கு? ம்? இல்ல மாமா, ஒரே நேரத்துல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுறது அழகுல்ல? சூப்பர்மா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஐ எம் வெயிட்டிங். ஓகே? ம், சரி மாமா. கண்ணம்மா, எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. இத்தனையும் எதுக்காக செய்யற? உங்க எல்லார் மேலயும் இருக்கிற அன்புக்காக. எல்லா அன்பையும் ஒரே நாள் செலுத்தணுமா என்ன? அவரவருக்கான அன்பு. ஆ, ஒரு விஷயம் விட்டு போச்சு அறிவு. வத்த குழம்பு வைக்க மறந்துட்டேன். ஆ? அத குமார் அண்ணகிட்ட ஆர்டர் பண்ண வேண்டியதானே? சூப்பரா செஞ்சு கொடுப்பாரு. செம்ம ஐடியா அறிவு. கரெக்டான டைமுக்கு சொன்னேன். இப்பவே குமார் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிடு. ஃபோன் இங்க எங்க வச்சனே? ஏய், இரு. நீ இன்னைக்கு நீயாவே இல்லையே, என்னவோ மாதிரி இருக்க. இது எல்லாத்தையும் தாண்டி உனக்குள்ள ஒரு கண்ணீர் இருக்கே. அதுக்கு என்ன காரணம்? வீடு அறிவு. எல்லாத்துக்கும் காரணம் தேட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப எதுக்கு அழுவுற? சொன்னா வருத்தப்படுவ. இருந்தாலும் சொல்றேன். நீயும் மல்லிகாக்காவும் வரத்துக்கு முன்னாடி நாங்க வரதுக்கு முன்னாடி நான் சொல்லு கண்ணம்மா. ஏய், என்ன? 2 கிலோ வெங்காயம் உரிச்சிருப்பேன். என்னம்மா? உன் ஜோக்குக்கு சிரிச்சாச்சு. இப்ப சொல்லு, எதுக்காக இதெல்லாம் பண்ற? அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டத்தை பார்த்து பார்த்து இன்னைக்கே பண்ணணுமா? ஏன் பண்ணக்கூடாது அறிவு? நீ வேணா பாரு. எல்லாரும் சாப்பிடும்போது அவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுவாங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறது இருக்கட்டுமா, அதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒரே நாள்ல எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தோணுச்சு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உள்ளுக்குள்ள ஒரு காரணம் இருக்கே, அத முதல்ல சொல்லு. நீ வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்காத, விடு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடவுள் ஒன்ன காட்டுவான். அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச கொடுப்பனான்னு நினைச்சுக்கணும். அதை தாண்டி எதையாவது தேடணும்னு வச்சுக்கோங்க, ஏமாற்றம் தான் அறிவு வரும். இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி
நிறைய டிஷ் எல்லாம் காட்ட போறோம். அது உனக்கானது. அதை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். சரியா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னுலாம் நோண்டாத. நாளைக்கு இந்த கண்ணமாவை நினைச்சு பாக்குறப்ப இந்த விருந்தெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கும் அறிவு. அதுக்காக தான் இந்த விருந்து. சரி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம வேலை செய்ய விடுங்க. நீங்க 2 பேரும் போங்க 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 வெளியில. இல்லையா கண்ணமா? போ அறிவு. கூட்டிட்டு போங்க அக்கா, போங்க.